அன்பு வணக்கம் சொந்தங்களே. சண்டே நான் என்ன சமைச்சேன், என்னென்ன செஞ்சேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க தோழிகளை பார்க்கலாம். சண்டே சிம்பிளாக தாங்க அன்றைக்கி முடிஞ்சிச்சு. ஏன்னா எப்போ பார் சிக்கன் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டே இருந்தோமா, சரி வேணாம் சிக்கன் நிறையா சேர்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காடை எடுத்துகிட்டு வர சொன்னேன். காடை எடுத்துகிட்டு காடையை கொஞ்சமாக பிரியாணி வச்சுட்டு கொஞ்சம் வெள்ளை சாதம், அப்புறம் ரசம், அப்புறம் காடையிலே கொஞ்சோண்டு கிரேவி, அவ்வளோதாங்க. சிம்பிளாக முடிஞ்சிருச்சு நேற்று லஞ்ச் மெனு. அவ்வளோதான். உங்கவுங்க வீட்டில் என்னென்ன சமையல் அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அது என் சின்ன பையனுக்கு காடைன்னா உசுருங்க. காடை வச்சா எவ்வளோ சாப்பிட்றேன், எப்படி சாப்பிட்றேன் நம்மளுக்கே தெரியாது, அந்த அளவுக்கு சாப்பிடுவார். ஏன்னா குழந்தைங்க விருப்பம் தானேங்க நம்மளோட விருப்பமும். அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சாச்சு. என் சின்ன பையனுக்கு சிக்கன் வறுவல், அப்புறம் இந்த காடை, அப்புறம் மீன், மட்டன், இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் விரும்பி சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தா காடை, நண்டு தாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். மீன் கூட விரும்பி சாப்பிட மாட்டான். மட்டன் கூட லைட்டாக எடுத்துக்கிடுவான். ஆனால் அவரோட ஃபேவரேட்டுன்னா நண்டும் காடையும் தாங்க. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சாச்சு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாகவே வந்துச்சு. அது எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த காடை பிரியாணி. இதெல்லாம் யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் என் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த காடை பிரியாணி நான் பாஸ்மதியில் என் பெரிய பையனுக்கு பிடிக்கும், சீரக சம்பாவில் வச்சா என் சின்ன பையனுக்கு பிடிக்கும். அதனால் எதரா செய்கிறது, யாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்களோட பெரிய போராட்டமே நடந்துச்சுங்க. எனக்கே இந்த அரிசி வாங்கிட்டு வந்தீங்க, எனக்கே அந்த அரிசி வாங்கிட்டு வரல அப்படின்னு 2 பேரும் பெரிய போராட்டமே பண்ணிட்டாங்க. சரி இன்றைக்கி ஒரு நாள் அம்மாக்காண்டி சாப்பிடுங்கப்பான்னு சொல்லி சாப்பிட வச்சாச்சு. ஆனால் என் சின்ன பையன் சொன்னான், அம்மா உண்மையிலேயே சூப்பராக இருக்குமா, நான் கூட என்னமோ நினச்சேன், நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோன்னு நினச்சேன், ஆனால் நல்லா தான் செஞ்சுருக்கீங்க, பரவாயில்ல, இனிமேல் இதுலேயும் செஞ்சு கொடுங்க, இந்த அரிசியிலையும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் பெரும்பாலும் நம்ம சீரக சம்பாவில் செஞ்சாதாங்க அந்த பிரியாணி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணியே சீரக சம்பாவில் தான் செய்வாங்க. அது அதில் செஞ்சால் தான் அதோட டேஸ்ட்டே செம்மையாக இருக்கும். சில பேர் பாஸ்மதியில் செஞ்சால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்னா, இது கொஞ்சம் பொடிசாக இருக்கும், அது நீள நீளமாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம் இருக்கும். ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சீரக சம்பா அரிசி தான் என்னைய கேட்டால் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா அதோட மணமாக இருக்கும். ஆனால் பாஸ்மதியில் செஞ்சிங்கன்னா மணம் இருக்காது, ஆனால் நீள நீளமாக இருக்கும், அந்த சுவையும் மணமும் இருக்காது பாஸ்மதியில் செஞ்சால். ஆனால் இந்த சீரக சம்பாவில் செஞ்சிங்கன்னா சுவையும் இருக்கும், மணமும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், பார்க்க சாப்பிட்றதுக்கு அவ்வளவு பக்காவாக செம்மையாக இருக்குங்க. அதனால தான் சொல்கிறேன், இதில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சில பேருக்கு அதில் ட்ரை பண்ணால் பிடிக்கும், உங்களோட விருப்பம் தான். ஆனால் எங்களோட விருப்பம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சீரக சம்பா தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இந்த காடையில் 65 செஞ்சாலும் சூப்பராக இருக்குங்க. காடை கிரேவி நல்லாயிருக்கும், காடை குழம்பு நல்லாயிருக்கும். இது எல்லாமே சில பேர் வச்சுருக்க மாட்டாங்க, அதுக்காண்டி சொல்கிறேன். இதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. அதுபோக இந்த காடையில் நம்ம ரோஸ்ட் மாதிரி பண்ணுவோம், அதுவும் சூப்பராக இருக்கும். இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் அடிக்கடி ட்ரை பண்ணுவோம், எல்லாமே சூப்பராக தான் இருக்கும் நண்பர்களே. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். இது யாராக இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். சமைக்கவே தெரியலை அப்படின்றவங்க கூட அதை ட்ரை பண்ணலாங்க. அவ்வளவு சூப்பராக வரும். சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் சீக்கிரம். அரை மணி நேரத்தில் எல்லாமே செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி இருக்குமோ அப்படின்ற நீங்கள் பயமே தேவையில்லை, நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை. இந்த பிரியாணி செய்யும்போது தக்காளியை பேஸ்ட்டாகவும் அடித்து போட்டு செய்யுங்க, இல்லை நறுக்கி போட்டு செய்யலாம். பேஸ்ட்டை அடித்து போட்டு செய்கிறப்ப அதை கூடுதல் சுவையை கொடுக்குங்க. அதனால தான் பேஸ்ட்டாக அடித்து போட சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கறியை நல்லா அலசிட்டு அது என்னென்ன மசால் போடுவீங்களோ அதெல்லாம் போட்டு, தயிர் போட்டு கொஞ்சம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி செஞ்சிங்கன்னா நல்லா உப்பு உரப்பு எல்லாம் பிடிச்சி சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணி. பிரியாணியோட ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேன், அதனால் உங்கள்கிட்ட நான் வீடியோவில் சொல்லி காட்டுறேன், இப்படி எப்படி செய்யுங்க அப்படின்றத சொல்கிறேன். ஆனால் உண்மையிலே சூப்பராக வருங்க. அதுமாதிரி குழம்புக்குமே இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் குழம்புக்கு என்னென்ன மசால் போடுவீங்களோ அது எல்லாமே போட்டு கொஞ்சம் ஊற வச்சு அந்த குழம்ப அந்த கிரேவியோடு அதை போட்டு கலந்து செய்யும்போது அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நண்பர்களே. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ இன்றைக்கி. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.